வெல்கம் டு தீதி சமையல். இன்றைக்கி சமையலில் தேங்காய் பர்ஃபி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேங்காவை எடுத்து பேத்துக்கோங்க. பேத்துக்கிட்டு இந்த கருப்பாக இருக்கும் பின்னாடி அதை வந்து சீவி எடுத்துட்டு வெள்ளையான பாகம் மட்டும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நல்லா தூள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை எப்படி எடுத்து வச்சுருங்க. ஒரு அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் ஃபேன் வைங்க. வச்சுட்டு அதில் 1/2 கப்பு பால் விடுங்க. விட்டுட்டு அதே கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை அதையும் அதில் போட்டுக்கோங்க. போட்டு அந்த தேங்காய் ஒரு கப்பு தேங்காய்க்கு 1/2 கப்பு சர்க்கரை 1/2 கப்பு பால் அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள், டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. அவ்வளோதான், 2 டீஸ்பூன் போதும். இப்போ இதை கிளறி விடுங்க. இது நல்லா இந்த பால்லே வேகட்டும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செய்யறதுக்கு. யார் வேணால் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த பாலில் நல்லா இந்த தேங்காய் வேகணும். பர்ஃபியை இன்னொரு முறையிலும் செய்யலாம். முதல்ல 2 ஸ்பூனு நெய்யை விட்டுட்டு அந்த தேங்காய் ஒரு கப்பு தேங்காய் இருந்ததில் அதை நெய்யில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் பச்சை வாசனை போகிற மாதிரி வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 கப்பு பாலையும் 1/2 கப்பு இதையும் போட்டு சர்க்கரையும் போட்டு செய்யலாம். அப்படியும் செய்யலாம். இப்போ நட்ஸ் போட்டுக்கலாம். நான் முந்திரி இருந்துச்சு, அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸு வீட்டில் இருக்குதோ அந்த நட்ஸ் போடலாம். நட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே கூட செய்யலாம். அதுவும் சூப்பராக தான் இருக்கும். பாருங்கள், நல்லா பாலில் நல்லா வெந்து பாலும் சுண்டி வருது பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கை விடாத கிளறணுன்ற அவசியம் இல்லை. அப்பப்போ கையை எடுத்துட்டு இது பண்ணலாம். பால்லாம் சுண்டி வருது பாருங்கள். இதுதான் சேஞ்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஆனதுக்கப்புறம் எடுத்துருவோம். வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அடுப்பு அணைச்சிட்டு ஒரு தட்டில் நெய்யாவது இல்லை எண்ணெயாவது தடவி எடுத்து வச்சுருவோம். நம்ம ஊற்றுற பர்ஃபி ஒட்டாமல் வர்றதுக்காக இதை தடவி சூட்டோடைய இந்த பர்ஃபி கலவையை எடுத்து போட்டணும். எடுத்து அந்த தட்டில் போட்டு விட்ருங்க. சூட்டோடு இருக்கும்போதே எல்லாத்தையும் கொட்டிட்டு லெவல் பண்ணி விடுங்க. நல்லா பரத்தி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பரத்தி விடுங்க. அப்போ தான் நல்லா லெவலாக இருக்கும். அதுக்காக ஒரு ஸ்பூனால் நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் இருக்கும். நம்ம சட்டுன்னு நம்மளுக்கு பர்ஃபி வேணும்னா நம்ம தேங்காய் இருந்தால் போதும். பால் சர்க்கரைலாம் நம்ம வீட்லேயே இருக்கும். டக்குன்னு தேங்காவை எடுத்து மிக்சியில் துருவிக்கிட்டோன்னா செஞ்சிடலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா வாயில் வச்சது கரையும். ரொம்ப நைஸாக இருக்கும் இந்த இது ஆறிடுச்சு. இதை பாருங்கள், துண்டு போட்டுலாம். நீங்கள் கத்தி வச்சதுமே நல்லா உள்ளே போகும் பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள். நமக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி துண்டு போட்டு எடுத்துக்கோங்க. டைமண்ட் சைஸில் நான் போடுறேன். நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பர்ஃபியை நீங்கள் ஒரு வாரம் கூட வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்லாம். நம்ம சேனலில் உங்களுக்காக எதெல்லாம் ஈஸியாக செய்ய முடியுமோ செஞ்சு காட்டிகிட்ருக்கோம். இன்னும் புது புது டிஷ்ஷும் உங்களுக்கு செஞ்சு காட்ட இருக்கோம். உங்களுக்கும் ஏதாவது டிஷ் வேணும்னாலும் சொல்லுங்கள், அதையும் செஞ்சு காட்டணும். ஏதாவது குறை நேரம் இருந்தாலும் சொல்லுங்கள், செஞ்சு காட்டணும். வேறுங்க துண்டு போட்டாச்சு. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.